ஹாய். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா the primary component centralized component பார்த்தீங்க அப்படின்னா மெயின் மெமரி. ஸோ அந்த மெயின் மெமரியை பற்றி இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும் இன் பாயிண்ட் ஆஃப் சி லாங்குவேஜ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாட் யூ மீன் பை மெமரி, மெமரினா என்ன? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ மெமரி அப்படின்றதுனுடைய ஃபண்டமெண்டல் பிளாக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு பைட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குன்னா 8 பிட்ஸ் இருக்கும். அதாவது பிட்ஸ் அப்படின்னா இந்த ஒவ்வொரு லொக்கேஷனும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு பிட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பிட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பிட்டில் 0வோ அல்லது 1ஓ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் ஸ்டோர் பண்ண முடியும். 0 ஆர் 1 ஸ்டோர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய மெமரி இருக்குது. ஸோ இந்த மெமரியில் என்ன ஆக்சுவலாக ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சரி நான் 25ன்ற நம்பர் இங்கே ஸ்டோர் பண்ணணும். எப்படி போய் ஸ்டோர் ஆகும்னா இதை 1s and 0வா கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் ஆகும். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும், ரிமைண்டர் எடுத்துக்கிட்டே வரணும், மீதி 1 0 இருக்கிற வரைக்கும், மீதி 1 ஆர் 0 இருக்கிற வரைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இதனுடைய வேல்யூ என்னன்னா 1 1 0 0 1. ஸோ இதுதான் வேல்யூ. அப்போது என்னுடைய மெமரியில் போய் இது எங்கே போய் எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 0 0 1 1 1 2 3 4 5 6 7 8. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு பிட். ஸோ மொத்தம் நம்மளுடைய மெமரியில் ஒரு லொக்கேஷன், இந்த ஒரு பைட் அப்படிங்கிறது 1 லொக்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு லொக்கேஷனில் 8 பிட்டு ஸ்டோர் ஆகும். 8 பிட்டு சேர்ந்தது பார்த்தீங்கன்னா ஒரு பைட். ஸோ ஒரு நம்பரை நான் ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா 25ன்னு போய் ஸ்டோர் ஆக முடியாது. ஸோ அதனால் என்ன ஆகும், அது பைனரியாக கன்வெர்ட் ஆகும். பைனரினா என்னென்னா 2ஆல் அந்த நம்பரை டிவைட் பண்ணி மீதி எடுத்து ஒரு பக்கம் எழுதிட்டே வரோன்னு வச்சுங்களேன். ஸோ எழுதிட்டு இதெல்லாம் சம் அப் பண்ணோம் அப்படின்னோம்னா இதுதான் நம்மளுடைய நம்பர். ஸோ இந்த நம்பர் இப்படியே வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ 1 0 0 1 1 மீதி இருக்கிறதுக்கெல்லாம் 0 0ன்னு ஸ்டோர் ஆகும். ஸோ இது ஒரு பைட். ஸோ மெமரியினுடைய ஃபண்டமெண்டல் பிளாக் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பைட். ஓகே, இப்போது அடுத்ததாக என்ன பார்க்குறோன்னா இந்த மாதிரி. ஸோ இப்போ நம்மளுடைய மெமரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நம்மளுடைய மெமரி இந்த மாதிரி இருக்கு. இந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பைட். இதனுடைய அட்ரஸ்ஸு 0ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் பேர் கொடுக்க முடியாது, அதனால 0ன்னு வச்சுக்கலாம். இது 1ன்னு வச்சுக்கலாம், இது 2ன்னு வச்சுக்கலாம், ஸோ 3 4. ஸோ இந்த மாதிரி எது வரைக்கும் போகும் அப்படின்னா இப்போ என்னுடைய கம்ப்யூட்டரில் 1 GB ரேம் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ 1 GB ரேம் அப்படின்னா ஸோ அந்த 1 GB அப்படிங்கிறது என்ன, 1024 பைட்ஸ் சேர்ந்தது 1 கிலோபைட் இன்ட்டு 1024 கிலோபைட் சேர்ந்தது 1 மெகாபைட். ஸோ இது கிலோபைட், இது மெகாபைட். இந்த மாதிரி 1024 மெகாபைட் சேர்ந்தது 1 ஜிகாபைட் ஜிபி. ஸோ இதை 3ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன நம்பர் வருமோ அந்த நம்பர் வரைக்கும் என்னுடைய மெமரி எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அவ்வளவு நம்பர் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி என்னுடைய மெமரி இருக்குது. ஓகேங்களா? இது நமக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் மெமரியினுடைய ஃபண்டமெண்டல் பிளாக். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வாட் டு யூ மீன் பை மெமரி, மெமரினா என்னன்னு பார்த்தோம். ஸோ மெமரி அப்படிங்கிறது ஃபண்டமெண்டலி ஒரு பைட்டு. ஸோ அந்த ஒவ்வொரு பைட்டாக ஒவ்வொரு ஏணிப்படி மாதிரி அடுக்கிக்கிட்டே போனோம் அப்படின்னம்னா ஸோ அது 0லேருந்து ஃபஸ்ட்டு லொக்கேஷன் 0ன்னு வச்சுக்கிட்டோம்னா 1 2 3 4ன்னு கவுண்ட் பண்ணிகிட்டே வந்தோம்னா எது வரைக்கும் போகும், 1 ஜிகாபைட் என்னுடைய மெமரியின் என்னுடைய கம்ப்யூட்டர் மெமரின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ என்னுடைய கம்ப்யூட்டரில் பொறுத்த வரைக்கும் ஸோ இவ்வளோ லொக்கேஷன் இருக்கும். ஸோ 1024 ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேல்குலேஷன் போட்டு பார்ப்போம்.
ஸோ இதனுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 1 GB ரேம் அப்படின்னா 1073721 இந்த அளவுக்கு ஸோ நம்மளுடைய மெமரி இருக்கும். இத்தனை பைட்ஸ் வந்து கண்டினியூஸாக அடுக்கி இருக்கும். ஸோ இதுதான் மெமரி. ஸோ எப்படி மெமரினா என்ன, அது எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஹவு த வேல்யூஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் மெமரி. ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் வேல்யூஸ், ஹவு வேல்யூஸ் ஆர் ஸ்டோர்ட். ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ நம்மளுடைய கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஒரு பைட்டு பார்த்தீங்கன்னா 8 பிட்டாக இருக்குது. ஸோ நம்மளுடைய என்ன நம்பராக இருந்தாலும் அது பைனரியாக கன்வெர்ட் ஆகிட்டு, அது பைனரியாக கன்வெர்ட் ஆகிறது தான் இங்கே ஸ்டோர் ஆகும். ஓகே, இப்படி ஸ்டோர் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமாக ஸ்டோர் ஆகுது. ஒன்று எப்படின்னா சைன்டு ரெப்ரசன்டேஷன் அப்படிம்பான், சைன்ட் ரெப்ரசன்டேஷன். இன்னொன்று அன்சைன்டு ரெப்ரசன்டேஷன். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 25ன்ற நம்பர் எப்படி ஸ்டோர் ஆகும். 12 1 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 6 முறை வருது, மீதி 0. 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 0, 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 1. ஸோ 1 1 0 0 1ன்றது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 1 0 0 1 1, மீதி 3 இடமும் 0 போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து சைன்டு ரெப்ரசன்டேஷன் வச்சுங்களேன். ஸோ இந்த ஒரு பிட் ஃபர்ஸ்ட் பிட்டை என்ன வச்சுப்பாங்கன்னா சைன் பிட்டுன்னு வச்சுப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 26 அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்டோர் ஆகும், 27னா ஒரு மாதிரி ஸ்டோர் ஆகும். அப்போ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது 127 அப்படின்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும் பாருங்க, 0 1 1 1 1 1 1 இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 127 இருக்கும். இதுக்கு அடுத்தது இது கூட 1 ஆட் பண்ணோம்னா என்ன ஆகுது, 128. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ப்ளஸ் 128. பட் இங்கே ஸ்டோர் ஆகும் போது இந்த சைன்டு ரெப்ரசன்டேஷனில் இந்த 128ங்கிறது என்ன ஆகும், 1 3 0 3 0 4 0 இந்த மாதிரி வந்துச்சுனாவே இது இந்த பிட்டு செட்டாக இருந்து இது எல்லாமே 0வாக இருந்ததுன்னா அது என்னன்னா -128. இது பொறுத்த வரைக்கும் -128. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 129 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா -127 போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி 255 அப்படின்னு வரும்போது இது -1. ஸோ 256 நான் ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா அது என்ன ஆகும், மறுபடியும் 1 ஆகும். அப்போ சைன்டு ரெப்ரசன்டேஷனில் 0லேருந்து அப்படியே 127 வரைக்கும் போகும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா -128 -127 அப்படியே போயிட்டு -1 வந்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன ஆகும், சைக்கிள் ஆகும், இப்படி வரும். ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைன்டு ரெப்ரசன்டேஷனில் -128லேருந்து 127 வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அது சைன்டு ரெப்ரசன்டேஷன். அன்சைன்டு ரெப்ரசன்டேஷன்னா என்னன்னா இந்த பிட்டை சைன் பிட்டாக கன்சிடர் பண்ணாமல், ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் 1, ஸோ இந்த 4 0 அப்படியே ஃபுல் 0 இருந்ததுன்னா இது ப்ளஸ் 128ஆகவே நம்ம கன்சிடர் ஆகும். ஸோ இந்த சைன்டு ரெப்ரசன்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 0லேருந்து 255 வரைக்கும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு நம்பராக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் சரி, கேரக்டராக இருந்தாலும் சரி, அது போய் ஸ்டோர் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா மெமரியில் பைனரியாக தான் போய் ஸ்டோர் ஆகும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த பாயிண்ட் பார்த்துட்டோம். அடுத்தது இன்டீஜர் ரெப்ரசன்டேஷன். இன்டீஜராக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தடாலஜி இருக்குது. ஸோ இன்டீஜராக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது நம்மளுடைய மெமரின்னு பார்த்தோம். இது பைட்டாக போயிட்டே இருக்கு. ஸோ அப்போ நான் மேக்சிமம் 0லேருந்து 255 வரைக்குமோ அல்லது -128லேருந்து 127 வரைக்குமோ ஸ்டோர் பண்ணால் பத்தாது. பட் ரியல் டைம் ஃபிகர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கும். அப்போது ஒரு பைட் மட்டும் எனக்கு பத்தாது. ஸோ இன்டீஜர் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா, ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா
இந்த மெமரியை டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி? கேர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பைட்டை யூஸ் பண்ணுறதா அர்த்தம். ஸோ நான் ஒரு பைட்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே பார்த்தீங்கன்னா இன்ட் அப்படின்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணலாம். இப்படி போட்டோம் அப்படின்னா 2 பைட்ஸ் யூஸ் பண்ணலான்னு அர்த்தம். இதே மாதிரி லாங் அப்படின்னு யூஸ் பண்ணோன்னா 4 பைட்ஸ் யூஸ் பண்ணலான்னு அர்த்தம். இதே பார்த்தீங்கன்னா அன்சைன்டு லாங். ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இதோட நிறுத்திக்கலாம். கேர் இன்ட்டு லாங். ஸோ அப்போ கேர் அப்படின்னா ஒரு பைட்டு, லாங் அப்படின்னா கன்சிக்யூட்டிவ் 2 பைட்ஸ் எடுத்துக்கும். அதே லாங் அப்படின்னா கன்சிக்யூட்டிவ் 4 பைட்ஸ் எடுத்துக்கும். ஸோ இதனால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ 2 பைட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், 2 to the power of 16 - 1 இது வரைக்கும் நான் நம்பர் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ ஜீரோவிலேருந்து அன்சைன்டாக இருந்ததுன்னா ஜீரோவிலேருந்து 2 to the power of 16 - 1 என்ன வருமோ அந்த நம்பர் வரைக்கும் நான் ஸ்டோர் பண்ண முடியும். அப்போது லாங்காக இருந்ததுன்னா என்ன ஸ்டோர் பண்ணலாம்? அன்சைன்ட் லாங்காக இருந்தால் ஜீரோவிலேருந்து 2 to the power of 32, ஏன்னா 4 பைட்னா 32 பிட் இருக்கும் இல்லைங்களா, -1 இது வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இவ்வளோ பெரிய நம்பர் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 255க்குள்ளார இல்லை 128க்குள்ளார நான் ஸ்டோர் பண்ணுன்னா கேர்னு யூஸ் பண்ணி ஒரு பைட்டை மட்டும் நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதே பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய நம்பராக வேணும் அப்படின்னா அப் டு 32,000 சம்திங் வரைக்கும் எனக்கு ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா இன்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பெரிய நம்பராக போணுச்சு அப்படின்னா நம்ம லாங் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்டீஜர் ரெப்ரசன்டேஷன். ஸோ ஆப்ஷனலாக முன்னால் அன்சைன்டு அப்படிங்கிறத போடலாம். நான் வந்து அன்சைன்டு கேர் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் நம்பரை 0லேருந்து 255 வரைக்கும் ஸ்டோர் பண்ணுறேன்னு அர்த்தம். வெறும் கேர்னு கொடுத்தேன் அப்படின்னா நான் -128லேருந்து +128 127 வரைக்கும் ஸ்டோர் பண்ணுறேன்னு அர்த்தம். ஸோ அதுதான் இந்த முன்னால் ஒவ்வொன்றுக்கும் முன்னாலேயும் அன்சைன்டை போட்டோம் அப்படின்னம்னா இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சைன்டு வெர்சஸ் அன்சைன்டு. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கேல்குலேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சைன்டு ரெப்ரசன்டேஷன் தான் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ கம்பல்சரியாக அன்சைன்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல மட்டும் நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அது வந்து எனக்கு வந்து சைன்டாக இருந்தாவே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா யூ ஆல்வேஸ் ட்ரை டு யூஸ் சைன்டு ரெப்ரசன்டேஷன். அப்படி யூஸ் பண்ணோம்னா மெமரி ஃபாஸ்ட்டாக நமக்கு வந்து கேல்குலேஷனுக்கு யூட்டிலைஸ் ஆகும். ஸோ இது இன்டீஜர் ரெப்ரசன்டேஷன்னா என்னன்றதை இப்போ பார்த்தோம். ஓகே, அடுத்தது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரெப்ரசன்டேஷன். ஓகே, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரெப்ரசன்டேஷன்னா என்ன அப்படின்னா இப்போ 1.5ன்னு இருக்குது. இதை நான் எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஃப்ளோட் அப்படிங்கிற மெத்தடில் நான் ஸ்டோர் பண்ணணும். ஃப்ளோட் அப்படின்னா 4 பைட் ஆக்குபை பண்ணணும். இதே பார்த்தீங்கன்னா டபுள் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அப்போது 8 பைட்ஸ் ஆக்குப்பை ஆகும். ப்ரெசிஷன் அதிகமாக கிடைக்கும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 6 டிஜிட் மட்டும் ப்ரெசிஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு 15 டிஜிட் வரைக்கும் ப்ரெசிஷன் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு வந்து ப்ரெசிஷனாக இருக்கணும் அப்படின்னா டபுள் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ ஃப்ளோட்டு டபுள் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மெமரியை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4 பைட்டாவோ இல்லை 8 பைட்டாவோ நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டர் ரெப்ரசன்டேஷன். ஸோ கேரக்டர் அப்படின்னா வித்தின் சிங்கிள் கொட்டேஷனில் கொடுக்குற எல்லாமே கேரக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஏ பி இப்போ பார்த்தீங்கன்னா 0 எம் இது மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு எக்ஸ்க்ளமேஷன், ஒரு ப்ளஸ்ஸு, ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்தையும் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கேரக்டர்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஏன்னா இப்போ இதுதான் ரியல் வேர்ல்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம். உன்னுடைய கிரேட் என்ன, ஏ கிரேடா பி கிரேடா அப்படிங்கும் போது நான் வந்து ஏபிசிடின்னு தானே ஸ்டோர் பண்ணணும்னு நினைப்பேன், இல்லை கேபிட்டல் ஏ ஸ்டோர் பண்ணலான்னு நினைக்கலாம். ஸோ அப்போது இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணணும். பட் இப்படி இருந்தாலுமே மெமரியில் கண்டிப்பாக என்ன ஸ்டோர் பண்ண முடியும்? ஒரு நம்பர் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அப்போது கேர் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா நான் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி கேரக்டர் நான் போய் ஸ்டோர் பண்ணலாம். அப்போது கேரக்டராக ஸ்டோர் ஆகும்போது என்ன ஸ்டோர் ஆகும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஆஸ்கி சார்ட்டை ரெஃபர் பண்ணணும். ஆஸ்கி சார்ட். ஸோ இன்டர்னலாக என்ன ஆகும்னா ஆஸ்கி சார்ட்டில்
0லேருந்து 127 வரைக்கும் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு சிம்பிள் அசைன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 65னா கேபிட்டல் ஏ, 66னா கேபிட்டல் பி, இந்த மாதிரி அப்படியே போகிற மாதிரி. அதே பார்த்தீங்க அப்படின்னா 97னா லோயர் கேஸ் ஏ, 98னா லோயர் கேஸ் பி, அப்படியே போகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏ அப்படிங்கிற நம்பர் இங்கே ஸ்டோர் பண்ணணும்னு வச்சிங்களேன், இது லோயர் கேஸ். அப்போது இந்த ஏவுக்கு ஈக்குவலண்ட்டாக ஆஸ்கி சார்ட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கும். அதனுடைய நம்பர் என்ன? 97. அப்போது 97க்கு ஈக்குவலண்ட்டான பைனரி நம்பர் இங்கே வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் கேரக்டர் ரெப்ரசன்டேஷன். ஸோ நார்மலாக கேரக்டர் அப்படிங்கிறது ஸோ ஒரு சிங்கிள் கொட்டேஷன் அஃபாஸ்டஃபிக்குள்ளார நம்ம இது மாதிரி போடுறது வந்து கேரக்டர் ரெப்ரசன்டேஷன். ஓகே, அடுத்தது ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன். ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன்னா என்னன்னா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸை நான் வந்து வித்தின் கொட்டேஷனில் குட் அப்படின்னு டைப் அடிக்கிறோம். இந்த மாதிரி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன். ஸோ ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷனை மெமரியில் என்ன பண்ணும் அப்படின்னா எகெயின் இந்த குட் அப்படிங்கிறத ஜி ஆகவும் ஓவாகவும் டி ஆகவும் அதுக்கு ஃபாலோட் பை /0ங்கிறது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், அதாவது 0 பொசிஷனில் இருக்கிற கேரக்டர். ஆஸ்கி சார்ட்டில் 0வுக்கு ஒரு இது அலோகேட் ஆகிருக்கும் இல்லைங்களா, ஒரு சிம்பிள், அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நான் /0ன்னு கொடுக்குறேன். ஸோ என்னுடைய மெமரியில் அப்போ எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஜி அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலண்ட்டான கேபிட்டல் ஜிக்கு ஈக்குவலண்ட்டான ஆஸ்கி வேல்யூ என்னவோ ஆஸ்கி சார்ட்டில் ஜிக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ இங்கே வந்து ஸ்டோர் ஆகும். ஓக்கு ஈக்குவலண்ட்டானது இங்கே ஸ்டோர் ஆகும், ஓக்கு ஈக்குவலண்ட்டானது இங்கே ஸ்டோர் ஆகும், ஃபாலோட் பை /0. இந்த மாதிரி ஒரு கன்சீக்வெண்ட்டாக நெக்ஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் பைட்டில் ஒவ்வொரு கேரக்டராக ஸ்டோர் ஆகிறதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸோ ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன் சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? ஸோ எங்கெல்லாம் லிட்ரல் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணோம், சரி ஹலோ ஹவ் ஆர் யூ, ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரிங் கொட்டேஷனுக்குள்ளார இருக்கிறதுனால இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறோம். வித்தின் கொட்டேஷனில் என்ன கொடுத்தாலும் சரி அதுக்கு பேர் ஸ்ட்ரிங்கு. அது எப்படி ஸ்டோர் ஆகும்? ஒவ்வொரு கேரக்டர் பை கேரக்டராக ஸ்டோர் ஆகும், பட் டெர்மினேட்டட் பை /0. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன். ஸோ இப்படி தான் வந்து சி லாங்குவேஜில் ஸ்ட்ரிங் வந்து ரெப்ரசன்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் புரியுதான்னு பார்க்கலாம். முதல்ல வாட் யூ மீன் பை மெமரி, மெமரினா எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு பார்த்தோம். ஸோ பைட் பை பைட்டாக உருவாக்கியிருக்காங்க. ஒரு பைட்டில் 8 பிட் இருக்கு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 1 GB அப்படின்னா 1024 ஸோ இது 3 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளவு பைட்ஸ் வருமோ அத்தனை வரைக்கும் நான் என்கிட்ட வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்க. அதுதான் மெமரி. ஹவு வேல்யூஸ் ஆர் ஸ்டோர்ட் இந்த மெமரி. மெமரியில் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா எப்போவுமே பைனரியாக தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணுற ரெப்ரசன்டேஷன் எல்லாமே நம்பர் தான். ஸோ அதுக்கு இப்போ ஒரு கேரக்டராக இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஆஸ்கி சார்ட்டில் என்னவோ அந்த சார்ட்டில் அதனுடைய ரெப்ரசன்டேஷனுக்கு என்ன நம்பரில் ஸ்டோர் ஆகிருக்கோ அந்த நம்பரை வந்து இங்கே வந்து மெமரியில் பைனரியாக ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இன்டீஜர்னால் என்னென்னு பார்த்தோம், 2 பைட்டா சிங்கிள் பைட்டா 4 பைட்டான்னு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படின்னா அது என்னன்னு பார்த்தோம், ஃப்ளோட்டோ இல்லை டபுள்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணி நான் மெமரியை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். 4 பைட்டாவோ இல்லை 8 பைட்டாவோ யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கேரக்டர் ரெப்ரசன்டேஷன். ஸோ கேரக்டர் ரெப்ரசன்டேஷன்றது இட் இஸ் நத்திங் பட் ஆஸ்கி சார்ட்டில் இருக்கிற டீட்டெயிலை நாங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுறது. ஒரு சிம்பிளுக்கு ஈக்குவலண்ட்டான நம்பர் 65னா அந்த நம்பரை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேர் தான் கேரக்டர் ரெப்ரசன்டேஷன். ஸோ இதே மாதிரி வித்தின் டபுள் கொட்டேஷனில் நம்ம எதையாவது போட்டோம்னா அது ஸ்ட்ரிங்கு. ஸோ இது என்ன ஆகும், இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் அடுத்தடுத்த மெமரி லொக்கேஷனில் போய் ஸ்டோர் ஆகிட்டு எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை /0வால் மார்க்அப் பண்ணும். இது ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன். ஸோ இப்படி தான் மெமரியை நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ we will see the next thing in the next chapter. Thank you.